السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن تعدوا نعمة الله لا تحصوها فإن الله غفور رحيم. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மதே முஸ்தபா அஹமதே மிர்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் நடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாமீன்கள், தபா தாமீன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த ஜும்மா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னும் கிருபை என்றென்றும் நிலவட்டமாக ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித வர்க்கத்தை படைத்து இந்த மனிதனுக்கு எதுவெல்லாம் தேவையோ அவை அனைத்து விதமான நிஅமத்துகளையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துகள் ஒன்று இரண்டு அல்ல. நமக்கு அல்லாஹ் தன்னுடைய ஒவ்வொரு உறுப்பையும் ஆரோக்கியமாக கொடுத்திருக்கின்றானே, இது அல்லாஹ் நம்மீது செய்திருக்கக்கூடிய மாபெரும் நிஅமத். இதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மிகப்பெரிய ஒரு கனிமத்தாக, மிகப்பெரிய ஒரு அருள்கொடையாக நேரங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நாளை மறுமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உங்களுடைய நேரங்களில் சம்பந்தமாகவும் உங்களிடத்திலே கேள்வி கணக்குகள் கேட்கப்படும். உங்களுடைய நேர காலங்களை எதிரே நீங்கள் செலவழித்தீர்கள் என்று அல்லாஹ் உங்களிடத்திலே கேட்பான். எல்லா விதமான நிஅமத்துகளையும் கொடுத்த இறைவன் நேரங்களையும் கொடுத்து அந்த நேரத்தை எந்த வழியிலே நீங்கள் செலவு செய்கிறீர்கள் என்பதை உங்களை அல்லாஹ் என்ன செய்கிறான், சோதித்து பார்க்கிறான். எந்த வழியிலே அந்த நேரம் உங்களுக்கு கழிந்து கொண்டிருக்கிறது, நல்வழியிலே நேரங்கள் கழிந்து கொண்டிருக்கிறதா, அல்லது பாவமான காரியங்களிலே கழிந்து கொண்டிருக்கிறதா, அல்லது செல்போன் பார்ப்பதிலே, ஃபேஸ்புக் பார்ப்பதிலே, வாட்ஸ்அப் பார்ப்பதிலே, இது போன்ற தீய விஷயங்கள், வீணான விஷயங்களிலே உங்களுடைய நேரங்கள் கழிகின்றதா என்று சோதித்து பார்ப்பதற்காக அல்லாஹ் நமக்கு நேர காலங்களை கொடுத்திருக்கிறார். அந்த நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். வரக்கூடியது மிக முக்கியமான ஒரு மாதம் ரமதானுடைய மாதம். அதே போன்று நம்முடைய மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள், +2, அதே போன்று +1, அதே போன்று 10ஆம் வகுப்பு மாணவர்கள், அவர்களுக்கு தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்னும் ஒரு சில நாட்களிலே தேர்வுகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. அவர்களும் தன்னுடைய நேரங்களை என்ன செய்ய வேண்டும், ஒரு திட்டமிடுதல் என்பது நம்மிடத்திலே இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு எந்த அமல்கள் நாம் செய்ய போகிறோம், அது துன்யாவுடைய காரியமாக இருந்தாலும் சரி, அது மறுமையுடைய காரியமாக இருந்தாலும் சரி, திட்டமிடுதல் என்பது நம்மிடத்திலே இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே அவர்கள் திட்டமிட்டு செய்வார்கள். ஒரு டைட்டாம்பிள் போடுவாங்க, இன்னைக்கு இன்னென்ன விஷயங்கள், இந்த காரியங்கள் நாம செய்யணும், இந்த நேரத்தில் குர்ஆன் ஓதணும், இந்த நேரத்தில் ஹதீஸை படிக்கணும், இந்த நேரத்தில் திக்ர் செய்யணும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு அழகான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள். நேரம் என்பது நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள்கொடை. அந்த நேரத்தை நாம் திட்டமிட்டு அந்த நேரங்களை நாம் செலவு செய்ய வேண்டும். எந்த காரியங்களை நாம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நன்மையான காரியங்களில் நம்முடைய நேரங்கள் செலவாகி கொண்டிருக்கிறதா, அல்லது தீய காரியங்களிலே, வீணான பேச்சுக்களிலே, அரட்டை அடிப்பதிலே சென்று கொண்டிருக்கிறதா? அது வரக்கூடிய ரமலானுடைய மாதத்திலே இளைஞர்களுக்கு நான் சொல்கிறேன், நேரத்தை நீங்கள் வீணடித்து விட வேண்டாம். நேரம் காலம் இருக்கிறதே, இப்பொழுது இருக்கும் ஒவ்வொரு நாளும் நேரம் சொல்லிக் கொண்டிருக்கிறதாம். உன்னிடத்திலே நான் வந்திருக்கிறேன், என்னை நீ பயன்படுத்திக் கொள், பிறகு உன்னிடத்திலே நான் வரமாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ உள்ள நேரம் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்காது. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, ஆனா இதே வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை கிடைக்குமா? சொல்ல முடியாது.
யாருடைய நிலைப்பாடு எப்படி நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இதேதான் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, உன்னுடைய நாட்கள் கழிந்து கொண்டே செல்வது உன்னுடைய இளமை குறைந்து கொண்டே வருவதற்கு சமமானது. எப்படி இளமையிலேயே உன்னுடைய எல்லா விதமான காரியங்களையும் நீ சரி செய்து கொள்ள வேண்டும், எல்லா காரியங்களையும் முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக நீ திட்டமிடுகின்றாயோ, அதே போன்று உன்னுடைய அந்த நேர காலங்களை நீ சரியாக பயன்படுத்திக் கொள், உன்னுடைய நேரத்தை நீ நன்மையாக அதை பயன்படுத்திக் கொள் என்று ஹஜ்ரத் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அதிலும் முக்கியமாக அந்த 30 நாட்களில், ரமலானுடைய 30 நாட்களில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அமல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு நாமே என்ன செய்ய வேண்டும்? ஒரு டைம் டேபிள் போடணும், ஒரு திட்டமிடுதல் வேண்டும். ஏதோ சஹர் செஞ்சோம், காலையிலிருந்து மாலை வரைக்கும் பட்னியாக இருந்தோம், பசியாக இருந்தோம், நோன்பு திறந்தோம், அதுக்கு பிறகு வீட்டில் போய் பசியாறணும், பிறகு தொழுவ வந்தோம், இப்படி பசியா இருந்து சாப்பிட்றது, அப்புறம் பசியா இருக்கிறது சாப்பிட்றது, இப்படிப்பட்ட நோன்பை அல்லாஹ் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படிப்பட்ட நோன்பு எனக்கு தேவையே இல்லைங்கிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீ வெறும் பசித்திருக்கிறாய். சில பேருடைய நோன்பு எப்படி இருக்குன்னு சொன்னா, சஹர் சாப்பிட்டு படுத்தாருன்னா எந்த இபாதத்தும் கிடையாது, சாயந்தரம் நோன்பு திறக்கதான் எந்திரிப்பார். இவருடைய நோன்பு அல்லாஹ்வுக்கு தேவையே இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வெறும் பசித்திருக்குதல் மட்டும் நோன்பல்ல, வெறும் பசித்திருந்து எந்த அமலும் நீ செய்யாமல் இருக்கிறாய் என்று சொன்னால் அந்த நோன்பு எனக்கு தேவையில்லை என்பதாக அல்லாஹ் சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க நமக்கு. அப்ப நேரத்தை நம்ம என்ன செய்யணும்? சரியாக நாம் திட்டமிட வேண்டும். வெளியில வேலைக்கு போறவங்க, கம்பெனில வேலை செய்யறவங்க, வேலை செய்திருக்கக்கூடிய அந்த நேரங்கள் தவிர எந்த நேரங்கள் அவங்களுக்கு கிடைக்குதோ அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? அதிகபட்ச குர்ஆன் ஓத தெரியல, சில பேருக்கு யாசீன் ஓத தெரியும். குர்ஆன் ஓத தெரியாது, ஆனா யாசீன் ஓதுவாங்க. டெய்லி ஓதுங்க யாசீனுடைய சிறப்பை பற்றி சென்ற ஜும்மாவில் நான் சொல்லியிருக்கேன். எந்த நோக்கத்திற்காக யாசீனை நாம் ஓதுகிறோமோ அந்த நோக்கத்தை எல்லாம் என்ன செய்வோம்? நமக்கு நிறைவேற்றி தருவோம். யாசீனை ஓதி அல்லாஹ்விடம் துஆ கேளுங்க. இப்படியாக நம்முடைய நேர காலங்கள் நம்ம என்ன செய்யணும்? நாம் சரி செய்து கொண்டு அந்த நேரத்திலே இபாதத்துக்கள் செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும். ஒவ்வொரு அந்த பகலுடைய நேரத்திலேயும், அந்த தொடக்கத்துடைய நேரத்திலேயும் மனிதனை நோக்கி அந்த நேரம் சொல்கிறது, என்னை நீ நன்முறையில் நீ பயன்படுத்திக் கொள். அப்படி பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் மீண்டும் உன்னிடத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் வரமாட்டேன் என்பதாக நமக்கு அந்த நேரம் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, 5 காரியங்கள் வருவதற்கு முன்னால நீங்க 5 காரியங்களை நீங்க செஞ்சிருங்க. உங்களுக்கு 5 விஷயம் வருவதற்கு முன்பதாக 5 விஷயத்தை நீங்க செஞ்சிடணும். அது என்ன 5 விஷயம்? ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதை பொக்கிஷமா கருதணும். அந்த 5 விஷயம் வர்றதுக்கு முன்னாடி அந்த 5 விஷயத்தை செய்யறதை என்ன செய்யணும்? நம்ம பொக்கிஷமா கருதணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல முதலாவது என்ன? ஷபாபுக கபுல ஹரமிக்க. ஷபாபுக கபுல ஹரமிக்க, உனக்கு வயோதிகம் வருவதற்கு முன்னால் உன்னுடைய இளமை பருவத்தை நீ பயன்படுத்திக் கொள், நல்ல முறை பயன்படுத்திக்க. வயோதிகம் வந்துட்டுன்னு சொன்னா குனிய முடியாது, நிமிர முடியாது, காலம் அடக்கி கீழே உட்கார முடியாது, நிலையாக நின்று நல்முறையை சொல்ல முடியாது, கஷ்டப்பட்டு இன்னைக்கு சொல்லுறாங்க. இன்னைக்கு வயோதிகத்தை அடைந்தவர்கள் வாலிபத்திலே நாம் நம்முடைய நேரத்தை வீணாக கழித்து விட்டோமோ என்று இப்பொழுது அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நமக்கு நல்லா தெரியுது. இப்ப வாலிபத்திலே என்ன செய்யணும்? உனக்கு வயோதிகம் வரும் முன் வாலிபத்தை நீ பயன்படுத்திக் கொள். இரண்டாவதாக ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சிஹதுக கபல சக்மிக, உனக்கு நோய் வருவதற்கு முன்னால் உன்னோட உடல் ஆரோக்கியத்தை நீ பயன்படுத்திக் கொள். உடல்நல சரியில்லைன்னு வைங்க, உடல்நல சரியில்லைன்னா நம்ம எந்த அமலும் செய்ய முடியாது, நிற்க கூட முடியாது. கடுமையான ஜுரம் அடிக்குதுன்னு வைங்களேன், மயக்கமாவே இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது போன்ற நிலைமைகள் ஏற்பட்டிருக்கு. மயக்கமுற்று கீழே விழுந்து விடுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடுமையான ஜுரத்தினால் எஞ்சி நிற்கவே முடியாது. அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆரோக்கியத்தை நாம் என்ன செய்யணும்? நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க என்ன செய்யுங்க? பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? நமக்கு சொல்லி காட்டுறாங்க. மூன்றாவது, வகினாக கபல ஃபக்ரிக, உனக்கு ஏழ்மை வருவதற்கு முன்பதாக உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சீமான் தனத்தை, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பணக்கார தரத்தை நீ பயன்படுத்திக் கொள். நல்முறை என்ன செய்ய? நீ எல்லாம் செலவு செய்.
சதக்காக்கள் செய், தர்மங்கள் அதிகமாக செய்யுங்க. வரக்கூடிய ரமலான்ல எந்த அளவுக்கு நாம் தர்மம் செய்வோமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1க்கு 70 கொடுப்பான். நீங்க ₹1 தர்மம் செஞ்சீங்கன்னா ₹70 தர்மம் செஞ்சா உங்களுக்கு கிடைக்கும். ₹700 கொடுக்குறீங்களா, ₹700 நீங்க கொடுக்குறீங்க ஒரு ஆளுக்கு அப்படின்னு சொன்னா அப்படி 70 மடங்கு 7 7 49 4900 நன்மை கிடைக்கும். 4949 நன்மை கிடைக்கும். அப்படியே நன்மைகள் எல்லாம் என்ன செய்யலாம் அள்ளி கொட்டுறோம். இந்த ரமலானுடைய மாசத்துல நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை கொண்டு வந்து என்ன செய்யணும், நமக்கு கொட்டுறோம். அதை நம்ம தான் அள்ளிக்கணும். ஆனா அள்ளிக்கிறதுக்கு நமக்கு என்ன செய்யல, அதை வந்து நமக்கு சிந்தனையே கிடையாது. பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகத்தில் வைக்கணும். எப்பொழுது நாம் 11 மாதங்கள் இபாதத்துக்கள் செய்திருப்போமோ ரமலான் மாசத்திலையும் இபாதத் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் வரும். எப்ப 11 மாசத்திலேயே 5 நேர தொழுகை இல்லை, zikr இல்லை, திலாவத் இல்லையோ ரமலான் மாசத்தை நம்ம எப்படி பார்ப்போம், மற்ற மாதங்களை போல ரமலான் ஒரு மாதம் அவ்வளவுதான் நம்ம பார்ப்போம். அதை ஒரு சிறப்புமிக்க ஒரு மாதமாக, ஒரு ரஹமத்து மிக்க ஒரு மாதம் நம்ம என்ன செய்யணும், நம்ம கருதவே மாட்டோம். ஏன் 11 மாதங்கள் வீணா போயிடுச்சு. ரமலான் மாசத்துல எல்லாம் வர்றாங்க, நானும் வர்றேன், எல்லாம் போறாங்க, நானும் போயிடுறேன். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கொடுத்திருக்கக்கூடிய அந்த நிஅமத்துகளை, கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை உங்களுக்கு வறுமை வருவதற்கு முன்னாடி நீங்க என்ன செய்யுங்க, செலவு செஞ்சுக்கீங்க. உங்களுக்கு ஏதேனும் வேலை வருவதற்கு முன்னால் உங்களுடைய ரெஸ்ட் நேரத்தை, ஓய்வு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏதாச்சும் வேலை வர்றதுக்கு முன்னாடி ஓய்வா இருக்கும்ல, அந்த நேரத்தில் ஏதேனும் ஒரு வேலை உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதை நீங்க பயன்படுத்திக்கணும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹயாத்துக கப்ல மௌத்திக, உனக்கு மௌத்து வருவதற்கு முன்னால் உன்னுடைய இந்த ஹயாத்தை, உயிரோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயே, அதை நன்முறையில் நீ பயன்படுத்திக்கொள். இந்த மௌத்தையும் ஹயாத்தையும் அல்லாஹ் ஏன் கொடுத்தான் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது சூரத்துல் முல்க்ல அல்லாஹ் சொல்வான், அல்லதீ கலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் நான் எது கொடுத்தது தெரியுமா, உங்களிலே யார் நல் அமல்கள் செய்கிறார்கள் என்று சோதித்து பார்ப்பதற்காக. 11 மாதங்கள் நமக்கு வந்து வீணா போயிட்டு இருக்குது. ரமலான் மாதம் நெருங்கிட்டு இருக்குது. மூத்துடைய சிந்தை நமக்கு இன்னும் வரல. எப்ப நமக்கு மூத்து வரும் என்பதாக அல்லாஹ் நமக்கு வந்து எழுதிதான் கொடுக்க மாட்டான். திடீர்னு என்ன செய்யும், மூத்துகள் வரும். மூத்து வருவதற்கு முன்பதாக நம்முடைய இந்த வாழ்நாளை நாம் நன்முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 விஷயங்கள் உங்களுக்கு வருவதற்கு முன்னால் 5 விஷயத்தை நீங்கள் கனிமத்தாக, மிக பெரும் நிஅமத்தாக நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் அமல் செய்யுங்க என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. இதே போன்ற ஒரு நேரத்தை திட்டமிட்டு இந்தந்த நேரத்தை இதுதான் செய்யணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனே என்ன செய்யறான், குர்ஆன்ல சில காரியங்களை திட்டமிட்டு நமக்கு சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பொருளை அவன் வந்து உருவாக்கணும்னு வைங்களேன், ஒரு வார்த்தை தான், குன் ஃபயகுன். அவன் குன் அப்படின்னு சொல்லுவான், அது ஆயிடும். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குதிரத், அவனுடைய சக்தி. ஆனா அப்பொழுது சக்தி பெற்றிருக்கக்கூடிய அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு உணர்த்துவதற்காக வேண்டிய சில விஷயங்களை அல்லாஹ் படைக்கிறான். அதற்கு சில காலங்களை அல்லாஹ் எடுத்துக் கொடுக்கிறான். வானம் பூமியை 6 நாட்களில் நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்ன ரப்பக்கமுல்லாஹு அல்லதீ ஹலக ஸமாவாதி வல் அர்தி ஃபீ 6 அய்யாமின் ஸும்ம ஸ்தவா அலல் அர்ஷ் யுதப்பிருல் அம்ர். வானத்தையும் பூமியை நம்ம என்ன செய்யும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 6 நாட்களில் என்ன செஞ்சான், ஃபீ 6 அய்யாம், 6 நாட்களில் அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு பொருளை, ஒரு விஷயத்தை படைக்கணும், உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா குன் ஃபயகுன், குன்னு சொன்னாலே அது ஆயிடும். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான், வானத்தையும் பூமியையும் 6 நாட்கள் எடுத்துக்கொண்டு வானத்தையும் பூமி என்ன செஞ்சிருக்கிறான், 7 வானம் 7 பூமி. நம்ம கண்ணுக்கு தெரியுது ஒரு வானம் ஒரு பூமி தான். இதுக்கு கீழே 6 பூமி இருக்கு, அதுக்கு மேல 6 வானங்கள் இருக்கு. இந்த மறைவான விஷயங்கள் நம்ம வந்து நம்புறோம் பார்த்தீங்களா, இதுதான் ஈமான். மறைவான விஷயங்கள் நம்புறோம்ல, இதுதான் ஈமான். இப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செய்யறான், ஒரு நேர காலத்தை எடுத்துக்கொண்டு இந்த மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் உணர்த்துறான். நான் குன்னுன்னு சொன்னானே ஆயிடும்பா. அப்படி இருக்கும்போது நானே என்ன செய்யறேன், 6 நாள் ஒரு டைம் எடுத்து, 6 நாள் ஒரு டயத்தை எடுத்து என்ன செஞ்சிருக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைச்சிருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்திற்கு தஃப்சீருர் ராஸி அப்படின்னு ஒரு தஃப்சீர் இருக்கு. தஃப்சீர் ராஸில என்ன சொல்றாங்கன்னா,
அதற்கு சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 6 நாட்கள்ல இந்த வானத்தையும் பூமியையும் அவன் படைத்திருக்கிறான் என்று சொன்னால், ஒரு நேர காலங்களை அல்லாஹ் எடுத்து அதை செய்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் உணர்த்துகிறான். ஒரு காரியத்தை நீங்க செய்யணும்னு சொன்னா நீங்க திட்டமிடுங்க. வானம் பூமியை படைப்பதற்கு எப்படி நான் 6 நாட்களை எடுத்துக் கொண்டிருக்கின்றேனோ அதே போல் ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது நேரங்கள் காலத்தை நீங்கள் திட்டமிட்டு அந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு அழகான ஒரு உபதேசத்தை எல்லாம் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, அதே போன்று ஹதீஸ் ஷரீஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாரத்தில் இருக்கக்கூடிய 7 நாட்கள், அந்த 7 நாட்கள்ல ஒவ்வொரு நாட்களில் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் படைத்தான். இந்த வசனத்தினுடைய விளக்கத்துல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா பூமியை சனிக்கிழமை அன்று படைத்தான், மலைகளை ஞாயிற்றுக்கிழமை அன்று படைத்தான், மரங்களை திங்கட்கிழமையிலும் அல்லாஹ் படைத்தான், மக்ரூஹானவைகள் அவைகளை செவ்வாய்க்கிழமை அல்லாஹ் செஞ்சிருக்கிறான் படைத்திருக்கிறான், ஒளியை புதன்கிழமை என்ன செஞ்சிருக்கிறான் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அதே போன்று பூமியில் உள்ள உயிரினங்களை வியாழக்கிழமை படைச்சிருக்கான், இறுதியாக மனிதனை வெள்ளிக்கிழமை என்று என்ன செஞ்சிருக்கான் அல்லாஹ் படைச்சிருக்கான். அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு விஷயங்களும் அல்லாஹ் செஞ்சிருக்கிறான். 6 நாட்களை அவன் எடுத்துக்கொண்டு நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான் சொன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு உபதேசத்தை அல்லாஹ் செய்கிறான். அப்போ ஒரு திட்டமிடுதல் என்பது மட்டும் இருக்கும். நேரங்காலங்கள் ரமலான் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் என்ன அமல்கள் நம்ம செய்யணும். வீட்டிற்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஆபீஸுக்கு போகணும், ஒரு ஆபீஸ் டியூட்டி இருக்குன்னு சொன்னா எந்த நேரத்தில் நம்ம போகணும், ஒரு திட்டமிடுதல் வேணும். திட்டமிடாம போன இடத்துல போய்க்கிறலாம், ஆனா ஆபீஸர் போயிடுவான். நம்ம போனதை போய்க்கலாம், ஆபீஸர் போயிடுவான். 1:30 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், அல்லது 2 மணி 2:30 மணி வரைக்கும் அவனுக்கு லஞ்ச் டைம். நீ 2 மணிக்கு போய் உட்கார்ந்து இருந்தோம்னா வருவானாம வரமாட்டான். அதான் முன்கூட்டிய திட்டமிடுதல் என்பது வேணுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் நம்மை ரமலானை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். அந்த ரமலானிலே ஒவ்வொரு அமல்களை என்ன செய்யணும், திட்டமிட்டு நாம் செய்ய வேண்டும். அப்ப நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதன் செய்திருக்கக்கூடிய காரியங்களை அல்லாஹ் எடுத்து காட்டுவாங்க. இந்த துன்யாவை நீ என்ன முயற்சி பண்ண, என்னென்ன காரியம் நீ செஞ்ச அப்படிங்கிறத நாளை மறுமையில என்ன செய்வானா நமக்கு எடுத்து காட்டுவான். வஅன்ன ஸஅயஹு ஸௌஃப யுரா. அவர்கள் அந்த அடியார்கள் செய்திருக்கக்கூடிய முயற்சிகளை அவர்கள் என்ன செய்வாங்க, விரைவில் அவர்கள் கண்டுகொள்வார்கள். தஃசீர் இப்னு கஸீர்ல இந்த ஆயத்திற்கு தஃசீர் விளக்கம் எழுதும் பொழுது அவங்க எழுதுவாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய நன்மைகளை எடுத்து காட்டுறான். நீங்க என்ன முயற்சி செஞ்சீங்களோ அதை எடுத்து காட்டுறா அப்படின்னு சொன்னா, நீங்கள் என்ன நன்மைகளை நீங்கள் செய்திருக்கிறீர்களோ அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்கு அந்த காரியங்களை பூரா உங்களுக்கு என்ன செய்வான் அவன் அறிவித்து கொடுத்து, நீங்க என்னென்ன அமல்கள்லாம் செஞ்சீங்கன்னு உங்கள்ட்ட சொல்லிட்டு அதற்குண்டான கூலியை அல்லாஹ் கொடுப்பான். அது நன்மையாக இருந்துச்சுன்னு சொன்னா இன்ன கைரன் பகைரும் இன்ன ஷர்ரன் பஷரும். அது நன்மையாக இருந்தா உங்களுக்கு நன்மையாக அமையும், அது தீய காரியமாக இருந்தா அது உங்களுக்கு தீயதாகவே அமையும் என்று இந்த ஹதீஸ் இந்த ஆயத்திற்கு இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய தஃசீர்ல இந்த விளக்கத்தை நமக்கு சொல்றாங்க. அதே நேரத்தில் திட்டமிடுதல் அப்படிங்கிறது மனிதன்ட்ட மட்டும் இல்லை, எறும்புட்டையும் இருந்துச்சான். எறும்பு என்ன செய்யுமா, சில விஷயங்களை திட்டமிடுவான். அதாவது மழை காலம் வருவதற்கு முன்பதாகவே என்ன செய்யும்னா, வெயில் காலத்திலே தனக்கு தேவையான இறைகளை கொண்டு போய் தன்னுடைய பொந்துக்குள்ள வச்சுக்குவான். இப்போ மழை காலம் வந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்ய முடியாது, எறும்பு பொந்துலேருந்து வெளியே வர முடியாது, பொந்துக்குள்ளேயே தான் இருக்கும். அப்போ அதுக்கு தேவையான எல்லா விதமான உணவுப் பொருட்களையும் கொண்டு என்ன செய்யும், தன்னுடைய பொந்துக்குள்ள அது தன்னுடைய தானியங்களை புற்றுக்குள்ள என்ன செய்யும், கொண்டு போய் வைத்துக் கொள்ளும். அப்போ எத்தனை காலங்கள் அது உள்ள இருக்கும், அந்த புற்று உள்ளக்க இருக்கும் அந்த சாப்பாடு. அப்போ உள்ளே இருந்துச்சுன்னா என்ன செஞ்சிட வீணா போயிடும். அப்ப என்ன செய்யுமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எறும்புக்கு எவ்வளவு அறிவை கொடுத்துருக்கான் பாருங்க. நமக்கு மனிதனுக்கு மிகப்பெரிய படிப்பினே இருக்குது இதுல. இப்போ உள்ள கொண்டு வச்சோம்னா மழை கடுமையா பெய்யும் பொழுது பூமி என்ன செஞ்சிடும், நல்ல ஈரமாயிடும். பூமி நல்ல ஈரமாயிடும். அப்ப தண்ணி உள்ள இறங்க 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 அந்த தானியங்களை என்ன செஞ்சிருமா, ஈரமாயிடும். எப்ப வெயில் அடிக்குதோ கொண்டு வந்து அந்த தானியத்தை கொண்டு வந்து காய வச்சிருமா. எவ்வளவு பெரிய அறிவு பார்த்தீங்களா, அதுக்கு 5 அறிவு தான். அது எப்படி செய்து பாருங்க, ஒரு திட்டமிடுதல். எறும்பை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செய்யலாம், மனிதனுக்கு சில விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும். அப்ப அதே போல என்ன செய்யணும், ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம திட்டமிட்டு நாம் செஞ்சோம் என்று சொன்னால் அதில் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. அதே போல படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு நான் சொல்றேன்,
படிக்கக்கூடிய மாணவர்கள் நேரத்தை நீங்கள் வந்து வீணாக ஆக்கிடாதீங்க. நீங்கள் படிக்கக்கூடிய இந்த 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வகுப்பு. இதில் என்ன மார்க் நீங்கள் எடுக்கிறீங்களோ இதுதான் உங்கள் லைஃப். இதில் நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கணும். உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகணும்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு சரியான முறையில் படிக்கக்கூடிய காலங்களில் நேரங்கள் எல்லாம் இன்னைக்கு வீணாக்குறவங்க என்ன செய்கிறாங்க? இன்னைக்கு டீ கடையில் கிளாஸ் கழுவிக்கிட்டு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு என்ன செய்கிறாங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. யாரும் நல்ல அந்த நேரங்களை பயன்படுத்தி படித்தாங்களோ நல்ல உயர்ந்த அந்தஸ்தில் இன்னைக்கு இருக்கிறாங்க. உட்கார்ந்து கொண்டு வேலை பார்க்குறாங்க, மாற்றப்படுறதோ லட்சக்கணக்கில் இன்னைக்கு சம்பளம். எப்படி வாங்குறாங்க? இன்னைக்கு எப்படி முடியுது அவங்களால? படிக்கக்கூடிய காலங்களில் நேரத்தை சரியான முறையிலே பயன்படுத்தினார்கள், படித்து முடித்தாங்க, வேலை கிடைச்சிச்சு, இன்னைக்கு உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. கண்ணியமிக்க மாணவர்களே, நீங்க யோசிச்சு பார்க்கணும். உங்களுடைய கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குறுகிய கால நேரங்கள் ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு பொன்னான நேரம். அதை நீங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொண்டு தேர்விலே என்ன செய்யணும்? நன்முறையிலே நீங்கள் எழுதி அந்த தேர்விலே வெற்றி பெற வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, அப்ப நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களிலுமே என்ன செய்யணும்? திட்டமிடுதல் என்பது இருக்கும். நேரத்தை என்ன செய்யணும்? தீனுக்காக, தீனுடைய காரியங்களுக்காக, அமலுக்காக ஒதுக்கும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வோம்? எதுக்காச்சும் போய் அழைப்பு கொடுக்கும். தீனுடைய விஷயங்கள், இது போன்ற காரியங்கள். கல்யாணத்துக்கு அழைப்பு கொடுத்தா கண்டிப்பாக வந்துடுவோம். அதுக்கு வந்து நம்ம எதுவும் சொல்ல தேவை. நீங்கள் வந்துடுங்க, காலையில் ஃபோன் பண்ணி அதுக்கு என்ன செய்யணும்? ஞாபகம் மூட்டணும்னு அவசியம் இல்லை. கல்யாண பத்திரிக்கை வச்சோம், விருந்து பொதுவாக விருந்துன்னு பத்திரிக்கை வச்சுட்டோம்னா கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஏன் போறேன்னா அவர் கோச்சிக்குவார். ஆனால் தீனுடைய காரியங்கள், சமுதாயத்தினுடைய காரியங்கள், அதே போல் இபாதத்துடைய விஷயத்தில் பாங்கு சொல்லப்படுது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், ஹய்ய அலஸ் ஸலாத், தொழுகைக்காக வாருங்கள், ஹய்ய அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தொழுகையில தான் வெற்றி இருக்குன்னு அர்த்தம். அப்ப அழைப்பு கொடுக்கப்படுது. இது யாருடைய அழைப்பு? முஅத்தினுடைய அழைப்பா? இல்ல, அல்லாஹ்வுடைய அழைப்பு. அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரில் முஅத்தின் சொல்லக்கூடிய அழைப்பு தான் இந்த பாங்கு என்பது. அப்ப அல்லாஹ் கூப்பிடுறான் அவங்கள, பள்ளியின் பக்கம் வாங்க, வெற்றியின் பக்கம் வாங்க, நான் தான் மிக பெரியவன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். முஅத்தின் பாங்கு சொல்றாரு, முஅத்தின் தான் பாங்கு சொல்றாரு. ஆனா அந்த வார்த்தை யாருடையது? அல்லாஹ்வுடைய வார்த்தை. நம்ம பள்ளிக்கு வர்றோமா? இல்ல. எப்பொழுது தீனுடைய காரியங்களுக்காக வேண்டி நேரங்களை செலவு செய்ய முடியவில்லை என்பதாக தன்னுடைய நாவின் மூலமாக யார் வெளிப்படுத்துகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அருமையான எச்சரிக்கை விடுறாங்க. என்ன எச்சரிக்கை? நேரமே இல்லைங்கிறியா நீ? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இது ஹதீஸே குதுசி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஹதீஸிலே அல்லாஹ் கூறுவதாக கூறுகிறார்களோ அது ஹதீஸே குதுசி. மற்ற ஹதீஸை விட இந்த ஹதீஸுக்கு மிக முக்கியத்துவம் இருக்கு. மிர்காத்துல பதிவாக இருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் இது. அல்லாஹ் சொல்றான், ஆதமுடைய மகனே, எனக்கு இபாதத் செய்வதற்காக வேண்டி, வணங்குவதற்காக வேண்டி கொஞ்ச நேரத்தை நீ என்ன செய்ய? ஒதுக்கிக்கொள். அப்படி ஒதுக்குறேன்னு சொன்னா நான் என்ன செய்ய? உன்னை பணக்காரத்தன்மையாக உன்னை உருவாக்கினேன். மிகப்பெரிய பணக்காரனாக என்ன செய்ய? உள்ளத்தாலும் உடலாலும் பொருளாதாரத்தால் நான் என்ன செய்வேன்? உனக்கு மிகப்பெரிய பலன் உனக்கு நான் கொடுத்துருவேன். எப்ப நீ நேரம் இல்லைன்னு சொல்றியோ எல்லா விதமான வேலையும் ஒண்ணுமில்ல என்ன செய்வேன்? உன் மீது சாட்டிடுவேன். உனக்கு நேரமே இருக்காது. சொல்வதற்கு கூட என்ன செய்யக்கூடாது? என்ன இருக்காது? உனக்கு நேரமே இருக்காது. அது போன்று வேலை பலுவை உன் மீது நான் சுமத்தி விடுவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக சொல்றாங்க. இன்னைக்கு சொல்றமா இல்லையா? தொழுகைக்கு வாங்கினா நேரம் இல்லைங்க. சம்பாதிக்க நேரம் இருக்கா? இருக்கு. சாப்பிட நேரம் இருக்கா? இருக்கு. பல் விளக்க நேரம் இருக்கா? இருக்கு. தூங்க நேரம் இருக்கா? இருக்கு. பேப்பர் படிக்க நேரம் இருக்கா? இருக்கு. ஷேவ் பண்ண நேரம் இருக்கா? இருக்கு. வெளியே போக நேரம் இருக்கா? இருக்கு. அரட்டடிக்க நேரம் இருக்கா? இருக்கு. பேப்பர் படிக்க நேரம் இருக்கா? இருக்கு. எல்லாத்துக்குமே நேரம் இருக்கு. தொழுகைக்கு மட்டும் நேரம் இல்லை. அப்படி யார் சொல்வாரோ அவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை விடுக்கிறாங்க. என்ன எச்சரிக்கை தெரியுமா? நீ எனக்கு நேரம் இல்லைங்கிறியா? என்ன இபாதத் செய்ய உனக்கு நேரம், எனக்கு நேரம் இல்லைங்கிறியா? நீ எல்லா வேலையும் உனக்கு பலுவத்துக்கு போட்டுருவோம். இன்னைக்கு யார் யாரெல்லாம் இந்த வார்த்தையை சொன்னார்களோ அவங்க பள்ளியாசம் பக்கமே அல்ல, இன்னைக்கு வர விடல. பள்ளியாச பக்கமே இன்னைக்கு அவங்க வரல. இன்னைக்கு வராமலே எல்லாம் ஆக்கிட்டான். எதுக்கு வருவாங்க? 17 ரமலானுடைய 17, ரமலானுடைய 27, 2 பெருநாட்கள். சில பேர் ஜும்மா கூட வர்றதில்லை. என்ன காரணம்? இந்த ஹதீஸ் தான்.
எனக்காக நேரத்தை பிரிக்க, நேரத்தை ஒதுக்குறதுக்கு நீ நேரமில்லை என்பதாக நீ சொல்லிவிட்டாய் என்று சொன்னால் எல்லா வேலையும் உன் தலையில நான் போட்டுருவேன். சிறு சிறு வேலைகள் கூட அது அந்த வேலையை நிறைவேற்றுவதற்கு நீ என்ன செய்யணும், ஒரு வாரம் பூரா நீ அடையணும். காலைல ஃபஜ்ர் தொழுதுட்டு நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா எந்த வேலையா இருந்தாலும் அல்லாஹ் முடிஞ்சு கொடுத்துருவான். அந்த நம்பிக்கை வரணுங்க. முதல்ல அந்த நம்பிக்கை முதல்ல வரும். நான் ஃபஜ்ர் தொழுதுட்டேன்னு சொன்னா, ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஜ்ருடைய தொழுகையை யார் தொழுது விட்டாரோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் அவருடைய பொறுப்புகளுக்கு, அவருடைய தேவைகளுக்கு தான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ இன்னைக்கு ஃபஜ்ருடைய தொழுகை இமாம் ஜமாத் இருக்க, இன்னைக்கு ஏதோ ஒரு சில நபர்களுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சிருக்கிறான். ஒரு 10 பேர் 15 பேர் என்ன செய்யறாங்க, தொழுகிறாங்க. இப்போ தொழுகையை நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்காக நேரத்தை நம்ம ஒதுக்கணும். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, நேரங்களை என்ன செய்யுங்க, நீங்கள் திட்டமிட்டு உங்களுடைய நேரங்களை நீங்கள் செலவு செய்யுங்கள். வரக்கூடிய ரமலானுடைய காலத்தில் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் திட்டமிட்டு செய்யணும். சில பேருக்கு கஞ்சி முறைகள் இருக்கும், சில பேருக்கு இஸ்லா முறைகள் இருக்கும். அந்த கடைசி நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய வேலைகளை வேக வேகமாக செய்யக்கூடாது, முன்கூட்டியே திட்டமிட்டுருணும். இன்னைக்கு நம்முடைய கஞ்சி பொறுப்பா, அதுக்குள்ள சாமான்களை முன்கூட்டியே வாங்கிடணும். ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும், வாங்கி வச்சிடணும். அவனுக்கு உண்டான பொருட்களை கொடுத்துடணும். கொடுத்து நம்ம இபாதத் செய்ய ஆரம்பிச்சிடணும். அதிலேயே நேரத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, போக்கிடக்கூடாது. அதே நேரத்தில் நோம்பு திறக்கிற மாதிரி இஃப்தார் நேரம், அந்த நேரத்தில் உட்காந்து என்ன செய்யக்கூடாது, பேசிட்டு இருக்கக்கூடாது. ரமலானுடைய விஷயத்தில் என்ன செய்யுங்கிறத அதை நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ கண்ணியமிக்கிறோம் என்ன செய்ய யோசிக்கணும். அப்போ ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம என்ன செய்யணும், திட்டமிட்டு அந்த நேரத்தை நாம் செலவு செய்ய வேண்டும். அப்படி செலவு செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த நேரத்திலையும் பரக்கத் செஞ்சிடுவான். நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ நம்ம கேட்காமலே அதை என்ன செய்வோம், நிறைவேற்றிடுவோம். இன்னைக்கு வியாபாரத்தில் பரக்கத்து இல்லைங்கிறாங்க, வீட்டில் பரக்கத்து இல்லைங்கிறாங்க. என்ன காரணம், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தொழுதா மட்டும் பத்தாது, ஆண்களும் தொழுவும். தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட கேட்கணும். இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்க, ரமலானுக்கு 3 நாள் இருக்கு, வரட்டும், வந்தவங்க தொழுது. இன்னும் உள்ளத்துல வரல, தொழுகணும் அப்படின்னு உள்ளத்துல வரல. ஒன்றும் ரமலானை மட்டும் வந்து 5 வருஷம் தொழுதுட்டோம், தராவீஹ் தொழுதுட்டோம், கியாமுல் லைல் தொழுதுட்டோம், 27 முழுமையா அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அது மட்டும் போதுமா நமக்கு? அப்படின்ட்டு அல்லாஹ் உடனே சொர்க்கத்தை கொடுத்துருவானா? அப்ப அல்லாஹ் நம்ம இழிச்சா வேணா ஆகிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் எப்போதும் அல்லாஹ் என்ன செய்வான், நாளைக்கு மறுமையில போனோம்னா அவன் பல்ல இழிச்சிட்டு உட்காந்துருப்பான், நம்ம ஏமாத்திட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம படைத்ததை எதுக்கு தெரியுமா, அல்லாஹ்வை தன்னை வணங்குவதற்காக தான் படைச்சிருக்கேன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம். ஆனா அந்த மெயினான முக்கியமான ஒரு இபாதத் தொழுகை, அதுவே நம்மகிட்ட என்ன செய்யல, இன்னும் சரியா வரல. நம்ம பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கும், அதை பற்றியும் கேள்வி உண்டு. தொழுகை இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை பற்றியும் கேள்வி உண்டு. அப்போ ஒவ்வொரு நேரத்தையும் நாம் கணக்கிட்டு அதை திட்டமிட்டு அந்த காரியத்தை செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன செய்யலாம், மிகப்பெரிய பரக்கத்தை கொடுக்கணும். நேரங்க காலங்களில் மட்டும் கிடையாது, அதே போல வேலைகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வேலையிலேயும் நாம் செய்யக்கூடிய வேலைகள், நாம் பெறக்கூடிய சம்பளம், நம்முடைய சம்பாத்தியம், பொருளாதாரம் இருக்கு பார்த்தீங்களா, அதை கூட ஒரு திட்டமிட்டு நாம் பிரிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தனிப்பட்ட முறை நமக்கு கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் கொடுக்க மாட்டான், தனியாக நமக்கு அல்லாஹ் கொடுப்பான். முஸ்லீம் ஷரீஃபில் ஒரு சம்பவம் வருது, ஒரு ஹதீஸ். இது முஸ்லீம் ஷரீஃபில் ஒரு ஹதீஸ், ஒரு நீண்ட ஹதீஸ். ஒரு மனிதர் என்ன செய்யறாரு சொன்னா, ஒரு வனாந்தரத்தில் என்ன செய்யறாரு, நடந்து போயிட்டு இருக்கிறாரு. போயிட்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அவர் ஒரு நபருடைய பெயரை சொல்லி, இந்த இடத்துக்கு என்னது, மேகமே நீ போய் மலைய பொழி என்பதாக ஒரு சத்தம் கேட்குது. அவரும் போய்கிட்டே இருக்கிறார். பார்க்கும்பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு வயோதிகர் இருக்கிறார். அந்த வயோதிகிட்ட போய் கேட்குறாரு, நீங்க இங்க என்ன செய்றீங்க அப்படின்னு. நான் இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், உங்களுடைய வேலை என்ன? நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்க இடத்துல மழை எதுவும் பெஞ்சிச்சா? ஆமா, என்னோட இடத்துல மட்டும் மழை பெஞ்சிச்சு. அப்ப அந்த நபர் சொன்னாராம், எனக்கு ஒரு அசரீதி கேட்டது. என்ன அசரீதி? இந்த மனிதனுடைய இடத்திலே போய் நீ என்ன செய்ய, மேகமே மழையை பொழிஞ்சிருது. சரி, உங்க இடத்துக்கு மட்டும், அதாவது ஒரு ஏரியா விட்டு ஏரியா மழை பெய்யுதுன்னா ஓகே, அது சரின்னு சொன்னாங்க. அவருடைய இடத்துக்கு, வயலுக்கு மட்டும் மழை பெய்யுது அப்படின்னு சொன்னா என்ன காரணம்? அப்ப அந்த வயோதிகிட்ட இந்த மனிதர் கேட்கிறாரு, உங்க இடத்துல மட்டும் மழை பெய்யுது, என்ன காரணம்? அப்படி என்ன நீங்க அமல் செய்றீங்க அப்படின்னு செய்யறாரு அந்த மனிதர் கேட்கிறாரு. அப்ப அந்த வயோதிகர் சொன்னாரு,
என்ன விளைச்சல் வருதோ அந்த விளைச்சலை நான் 3 பங்கா பிரிச்சுடுவேன். எனக்கு என்ன மகசூல் விளைச்சல் வருதோ அதை நான் 3 பங்கா பிரிச்சுடுவேன். அதுல 1 பங்கு நான் தர்மம் செஞ்சிருவேன். 2வது பங்கை எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் நான் செலவு செய்வேன். அதில் வரக்கூடிய பணத்தை நான் செலவு செய்வேன். 3வது பங்கு இருக்கு பார்த்தீங்களா, அதை நான் வயல்லையே விட்டுருவேன். அதை எடுக்க மாட்டேன், வயல்லையே விட்டுருவேன். வரக்கூடிய மாடு என்ன செய்யும், அதை மேய்ந்து கொண்டு அதை என்ன செய்ய சாப்பிட்டு போயிடும். இப்படியே என்னுடைய எனக்கு வரக்கூடிய அந்த வாழ்வாதாரம், எனக்கு வரக்கூடிய அந்த பொருளாதாரத்தை நான் 3 பங்கா வச்சிருவேன். 1 ஏழை எளிய மக்களுக்கு தர்மமாக, 1 பங்கு எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்காக, 1 பங்கு யாருக்கு, ஜீவராசிகள் ஆடு மாடு எல்லாம் மேய்ஞ்சிட்டு போதா இல்லையா, அதுக்காக நான் என்ன செஞ்சிடுவேன் வச்சிடுவேன். எனவே தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், எனக்கு தனிப்பட்ட முறையில் மலையை தனியாக புரிய வைக்கிறான். இந்த அமலின் மூலமாக அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், மகசூலை அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறான். குறைவான சம்பாத்தியமாக இருந்தாலும் நிறைய பரக்கத்துகள் கொடுத்திருக்கிறான் என்பதாக அந்த வயோதிகர் அந்த மனிதத்திலே சொன்னார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டது. அப்ப நம்முடைய பொருளாதாரம் ஏதேனும் ஒரு வழியில் என்ன செய்யணும், செலவு செய்யணும். செலவு செய்யாம வச்சுட்டு இருந்தோம்னா நாளைக்கு கூட நமக்கு மௌத்து வரலாம். எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு போயிடுவோம். நம்முடைய வீடு, நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பொருளாதாரம் எதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு வீட்டில் வச்சு பூட்டி வச்சோமோ எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம், ஒரு நாள் நம்ம போயிடுவோம். அத்தா கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சாருங்க, அதனால அவரை அவர் அடக்கம் பண்ணும்போது ஒரு 10 கோடி ரூபாவை கபரில் போட்டு நீங்கள் அடக்கம் பண்ணிடுங்கன்னு சொல்லுவார். அம்மாவா சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அதை பற்றி பேச்சே எடுக்க மாட்டார். ஜனாதாவை எப்போ எடுப்பீங்க? தகப்பனார் மூத்தாயிட்டா மகா என்ன கேட்பாரு, தகப்பனான்னு சொல்ல மாட்டாரு, என்ன சொல்லுவாரு, ஜனாதாவை எப்போ எடுக்கிறீங்க? டைம் குடிச்சிருவாங்க, அசருக்கு பிறகு 5 மணிக்கு எடுக்கப்படும், அடக்கம் பண்ணிட்டு வந்துடுவார், முடிஞ்ச அவ்வளவு. இதுதாங்க வாழ்க்கை. ஆமா, அப்ப நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், அமல் செய்வதாக இருந்தாலும், இபாதத் செய்வதாக இருந்தாலும் நேரங்களை நாம் திட்டமிட வேண்டும். அதே நேரத்தில் வேலைகளாக இருந்தாலும், கடைக்கு போறதாக இருந்தாலும், கம்பெனியில் வேலை செய்வதாக இருந்தாலும் அதில் என்ன செய்யணும், ஒரு திட்டமிடுதல் இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவாங்க. இப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய அடியார்களே, வரக்கூடிய ரமலானுடைய மாதத்திலே ஒவ்வொரு அமலையும் நாம் திட்டமிட்டு நாம் செய்ய வேண்டும். அதில் முக்கியமான ஒரு சில அமல்கள் இருக்கு. இந்த அமலை செய்யாமல் அந்த ரமலான் நமக்கு கழியக்கூடாது. அதில் முதலாவது, ஒவ்வொரு நாளும் 30 நாளும் தஹஜ்ஜுடைய தொழுகையை நாம் தொழுதுவிட்டுத்தான் சஹருடைய உணவை நாம் உண்ண வேண்டும். குறைஞ்சது 2 ரக்காத் தஹஜ்ஜத் தொழுதுட்டு என்ன செய்யணும், சஹருடைய உணவை நாம் உண்ண வேண்டும். 2வது, நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில், நோன்பு திறப்பதற்கு முன்பதாக ஒரு 2 நிமிடங்கள் என்ன செய்யணும், நம்ம அல்லாஹ்ட்ட நம்ம துஆ கேட்கணும். அந்த நேரத்தில் அவங்க பேசிட்டு வந்துருக்கிறோம், வடையவையே பஜ்ஜியவையே சர்பத்தவையே இப்படியே பேசிட்டு இருக்கோம். இப்படியே நம்ம நேர காலம் என்ன செய்யுது, போய்கிட்டு இருக்கு. சில இடங்கள்ல இமாம் துவா செய்வாங்க, எல்லாம் ஆமீன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம பள்ளியை பொறுத்த வரைக்கும் நம்ம துவா ஓதுவோம், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி துவா ஓதுவோம், எல்லாம் ஆமீன் சொல்லுவாங்க. சில இடங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா அப்படியே சந்தைக்கடை கோயம்பேடு மார்க்கெட் மாதிரியே இருக்கும் விளையாட்டு. நிறைய இடங்கள்ல நான் இமாமத்துக்கு வருவதுக்கு முன்னாடி சொல்றேன், காரைக்கால்ல பல இடங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பள்ளிக்கு என்ன செய்வோம், நோன்பு திறக்க போவோம். பார்த்தோம்னா ஒரே போக்கோன்னு ஒரே சத்தம். மிக முக்கியமான ஒரு நேரம். மற்ற மாதங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா 11 மாதம், அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அல்லாஹ் துஆவை கபூல் செய்யும். அந்த ரமலான் மாசத்துல அந்த மாதம் முழுவதும் துஆ கபூலாகக்கூடிய மாதம் தான். அல்லாஹ் துஆ என்ன செய்யலாம், அந்த நேரம் ஃபுல்லா அல்லாஹ் துஆ கபூலாக்குறான். யார் நோன்பு வைத்துக்கொண்டு துஆ கேட்கிறாங்களோ உடனடியாக அடுத்த செகண்டே துஆ கபூலாகிடும். அப்புறம் என்ன செய்யணும், அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். 3வது மிக முக்கியமானது, ஃபஜ்ருடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோடு 30 நாளும் தொழுவோம். சில பேர் சஹர் நல்லா இரவு கூட நல்லா சுற்றிட்டு சஹர் செஞ்சுட்டு படம் தூங்கிடுவாரு. ஃபஜ்ர் நீ தொழுவாம நோன்பு வைத்தால் அந்த நோன்புக்கு எந்த பலனும் கிடையாது. வேணா குறித்து வச்சுக்கணும். சஹர் சாப்பிட்டுட்டு இரவு முழுக்க நீ நல்லா சுத்தி விட்டு சஹர் சாப்பிட்டுட்டு நீ பள்ளிவாசலுக்கு தொழுவ வராம நீ தூங்கிட்டு ஃபஜ்ர் தொழாம தூங்கிட்டேன்னா அந்த நோன்புக்கு எந்த வித நன்மையும் கிடையாது. அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஃபஜ்ருடைய தொழுகை மிக முக்கியமானது. அதே போன்று 4வது விஷயம் என்னன்னு சொன்னா, சேர்ந்து மொத்தமா என்ன செய்யறது, உட்கார்ந்து கொண்டு மற்றவங்களை பத்தி பிசாசு பேசுறது.
ஏன் சொன்னா சைத்தான் விட மாட்டாங்க. ஆனால் சைத்தான வந்து நபிகள் நாயகம் சொல்றாங்க, நோம்புல சைத்தான்கள் விலக்கிடப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு. ஆனால் சில குட்டி குட்டி சைத்தான்கள் இருக்கு, அதெல்லாம் என்ன செய்யும், தன்னுடைய வேலையை காட்டும். அதனால என்ன செய்யக்கூடாது, ஒரு 4 பேர் கூடி உட்கார்ந்துட்டோம்னா நல்ல விஷயம் தான் நம்ம ஆரம்பிப்போம். ஆனால் முடியும் போது என்ன செஞ்சிடும், பிசாதுல போய் முடிஞ்சிடும். அதில் குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா பள்ளிவாசல்ல ரமலான் மாசத்துல அதிகமாக யாரை பத்தி புறம் பேசுவாங்கன்னு சொன்னா இமாமையும் முஅத்தினை பத்தியும் தான், அவரை பத்தி தான் ஓடும். ஏன்னா 11 மாசம் என்ன செய்ய மாட்டாங்க, பள்ளியாசல் வர மாட்டாங்க. அவர் என்ன இப்படி ஓதுறாரு, இவர் என்ன இங்கே உட்காந்துருக்காரு, எங்க உட்காந்துருப்பாரு, ஓதுறாரு பள்ளியாசத்துல உட்காந்துருப்பாரு. இப்படியாக என்ன செய்யும், ஏதாச்சும் ஒண்ணு இப்படி பேசுறதுனால இமாமுக்கு அவங்க கண்ணியம் குறைஞ்சிருமா, குறையாது. முஅத்தினுக்கு கண்ணியம் குறைஞ்சிருமா, குறையாது. அவங்களுக்கு நன்மைகள் அதிகமாயிட்டே போகுதுன்னு அர்த்தம். அப்படி என்ன, யாரே புறம் பேசுறாரோ அவருடைய நன்மை பூரா யாருக்கு வருது, இமாமுக்கு வருது. அவருடைய நன்மை பூரா யாருக்கு போகுது, முஅத்தினுக்கு போகுது. எந்த அளவுக்கு முஅத்தின் இமாமை பத்தி நம்ம பேசுறோமோ நிறைய இடங்கள்ல அதான் பண்ணுறது. நம்ம காரைக்காலை பொறுத்த வரைக்கும் பெரிய பட்டு பார்த்தீங்கன்னா சின்ன அதில் உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொழுதுட்டு கிராஸ் ஆகும் போது யாரை பத்தி பேசுவாங்கன்னா இமாம் பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. மற்ற நாட்கள்ல நான் சொல்றேன் இமாம் பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அந்த சின்ன அப்படிங்கிறத எதுக்கு வந்து கட்டி விட்டுருக்காங்கன்னா பிசாது பேசுறதுக்கு தான். உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா பேசிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க, சேத்தம் விட மாட்டான், சேத்தம் எடுத்து விட்டுருவோம். அதனால நம்முடைய நாவை பாதுகாத்துக்கணும், யாரை பத்தி நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம பேசக்கூடாது. அதே போன்று சஹர வரைக்கும் என்ன செய்யணும், விழித்திருக்கிறது. இஷா தொழுகிறோம், தராவிக தொழுகிறோம், அதுக்கு பேர் என்ன செய்யணும், துவா போதணும், பயான் கேட்கணும், உடனே நேரடியாக வீட்டுக்கு போயிடணும், சாப்பிடணும், படுத்துடணும். இரவு முழுக்க நல்லா சுத்திவிட்டு சஹருடைய நேரத்தில் என்ன செய்ய வந்து உணவு சாப்பிட்றது. இப்படி இந்த மார்க்கத்தில் சொல்லவே இல்லை. ரமலான் மாசத்துல தூங்கக்கூடாதுங்க. இப்போ பகல் பூரா தூங்குறீங்க, ஏன் தூங்குற, ரமலான் மாசத்துல நைட் நேரத்தில் தூங்கக்கூடாதான். இவரே ஒரு சட்டம் ஒரு வகுத்து கொடுத்துடுறது. இரவு முழுக்க என்ன செய்யறது, முடிச்சுக்கிட்டே இருந்துட்டு சஹர் சாப்பிட்டு அப்படியே தூங்கிடுறது. அப்ப இரவு முழுக்க விழித்திடக்கூடாது, விழித்திருக்க கூடாது. யார் விழித்திருக்கலாம், இபாதத் செய்யறவங்க விழித்திருக்காங்க, குர்ஆன் ஓதுறாங்க வீட்டில் அல்லது தொழுகிறாங்க அல்லது திக்ர் செய்யறாங்கன்னு சொன்னா அவங்க விழித்திருக்கலாம். வெறுமனே என்ன செய்யறது, ஊர் சுத்துறது. அது இளைஞர்கள் முக்கியமா நான் சொல்றேன், நீங்க நோன்பு வைக்கிறீங்க அப்படிங்கிற பேர்ல உங்களுக்கு நோன்புடைய நன்மை கிடைக்காமே போயிடுது. என்ன காரணம், இது மாதிரி நீங்க செய்யறதுனால தான். அப்ப சஹருடைய நேரத்துல மலக்குடைய துவா நமக்கு கிடைக்குது. யாருக்கு துவா செய்வாங்க, யாரு சஹருடைய உணவு உண்கிறார்களோ அவருக்கு மலக்குடைய துவா இருக்குது, மலக்குகள் அவர்களுக்காக துவா செய்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறாங்க. நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எந்த அளவிற்கு நான் எந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் ஏவினவனோ அது உங்களால் எவ்வளவு முடியுமோ அது அந்த அளவுக்கு நீங்கள் அதை அமல்படுத்துங்க. எந்த விஷயத்தை விட்டு நான் தடுத்து விட்டவனோ அதை வந்து முழுமையாக நீங்க தவிர்த்துருங்க. உங்களால் எவ்வளவு முடியுமோ தவிர்த்துருங்க. நான் ஸல்லல்லாஹு சொல்லலை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்து கொடுக்கணும்னு சொல்லலை. அமல்கள் செய்யும் பொழுது எதை நான் ஏவினோ அதை உங்களால் முடிந்த அளவிற்கு உங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு அதை நீங்கள் அமல் செய்யுங்க. எந்த விஷயத்தை விட்டு நான் தடுத்து விட்டேனோ அந்த விஷயத்தை நீ முழுமையாக பஜ்ஜத்தனி போகும், அதை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ன செய்யணும், நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதே போல மற்ற மாதங்களை விட ரமலான் மாசத்துல ஒரு சிறப்பு தொழுகை தராவியுடைய தொழுகை. தராவியுடைய தொழுகையை பற்றி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க, 30 நாட்களுக்கும் 30 விதமான நன்மைகள் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நன்மைகள் உண்டு. இன்ஷா அல்லாஹ் நம்ம தராவிக்கு பிறகு பேசக்கூடிய பயான்கள்ல ஒவ்வொரு நாளும் நம்ம தராவிக்கு தொழுதோம்னு சொன்னா 20 ரக்காத்துகள் தொழுதுட்டோம்னா அந்த 20 ரக்காத்துக்கு உள்ள நன்மைகள் என்ன என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு நீண்ட ஹதீஸில் நமக்கு சொல்லி தர்றாங்க. அதில் மிக முக்கியமானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, அஃதலுல் ஸலாத்தி பஅதல் மக்தூபா, 5 நேர தொழுகைக்கு பிறகு தொழுகையிலேயே மிக சிறந்தது ஸலாத்துல் லைல், இரவு தொழுகை என்பதாக சொன்னாங்க. எப்போ யார் அந்த இரவு தொழுகைகளை, தஹஜ்ஜுத் தொழுகையும் இரவு தொழுகைதான், தராவீஹ் தொழுகையும் இரவு தொழுகை தான். அந்த தொழுகையை நாம் தொழுதுவிட்டோம் என்று சொன்னால் நம்மை விட்டு முஹத்துதி என்பது போய்விடும், இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய மன தூய்மை நமக்கு வந்துவிடும் என்பதாக இந்த ஹதீஸினுடைய விரிவுரையிலே முஹத்திஸ் நமக்கு எழுதி தர்றாங்க. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய ரமலானை திட்டமிட்டு நாம் அமல் செய்து அந்த ரமலானுடைய பலனை நாமும் அடைந்து கொள்வோம்.
நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அந்த ரமலானுடைய நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தல் புரிவானாக. அந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த ரஹ்மத்துகளை எல்லாம் அவன் புரிகின்றானோ அத்தனை ரஹ்மத்துகளையும் நம்மின் மீது அல்லாஹ் இறக்கி வைத்து நல் மனிதர்களாக மனித புனிதர்களாக வாழக்கூடிய உயர்ந்த அந்த அந்தஸ்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.